அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவுடைய இந்த இரண்டாவது மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பல தரப்புல இருந்தும் விஜய் அவர்களையும் தாவேக்காவையும் நோக்கி பலவிதமான விமர்சனங்கள் வந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக நம்ம முதலமைச்சர் அவர்களை அங்கிள்னு சொல்லி விமர்சனம் பண்ணார்லையே விஜய் அவர்கள், அதுக்கு பல எதிர்ப்பு குரல்களும் விஜய் அவர்கள் மீது பல விமர்சனங்களும் வந்துச்சு. இவருக்கு அரசியலே தெரில, அரசியல் பண்பு தெரில, நாகரிகமாக பேச தெரில, ஒரு முதலமைச்சரை அங்கிள்னா இவர் கூப்பிடுவார், இதுதான் இவருடைய தரம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விமர்சனங்கள் விஜய் அவர்களையும் தாவேக்காவையும் நோக்கி வந்துச்சு. ஸோ அணில்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு நடந்து முடிஞ்சதுல இருந்தே அவனுங்க நிம்மதியே இல்லாமல் ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. பலவிதமான விமர்சனங்கள் அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமாக கதறி இருக்கானுங்க, ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக அணில்கள் பயங்கரமாக கதறி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி டிபேட் ஷோவில் இருந்துட்டு அவர் நம்மளுடைய விஜய் அவர்களுடைய தாயாரை ஷோபா ஆண்டி வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க. ஷோபா ஆண்டி அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. மாநாட்டுக்கு சின்ன வயசு பெண்கள் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, கொஞ்சம் ஆன்டி வயசு இருக்கிறவங்க யாருமே வரல, அங்கே வந்திருந்த ஒரே ஒரு ஆண்டி ஷோபா ஆண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இதில் என்ன தவறாக பார்த்துட்டானுங்கன்னு தெரில, என்ன கடந்து கதறானுங்க அணில்கள்லாம் உட்காந்துருந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டானுங்க. இப்போ செந்தில்வேல் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஏன்னா வீடியோவாக போட முடியாது. ஸோ செந்தில்வேல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு டீனேஜ் பிள்ளைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க, ஆனால் ஆன்டிஸ் அந்த வயசு இருக்கக்கூடியவங்க யாருமே வரல, அங்கே வந்திருந்ததுலேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அவர்களுடைய அம்மா ஷோபா ஆண்டி தான் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எதுக்காக இப்படி கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெண்களுடைய வாக்குகள்லாம் பெருசாக எதுவுமே வராதா, அப்போது கொஞ்சம் வயசில் சின்ன பிள்ளைங்க இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெண்களாக இருக்கிறவங்களுடைய வாக்குகள்லாம் அப்போ வராதா, அங்கே பெருசாக யாருமே அந்த வயதில் இருக்கிறவங்க ஆன்டி வயது இருக்கிறவங்க யாருமே பெருசாக வரலையே, விஜய் அவர்களுடைய அம்மா மட்டும் தான் வந்திருக்காங்களே, அப்போ எப்படி இவர் ஓட்டு வாங்குவார் அப்படின்றதுக்காக செந்தில்வேல் அவர்கள் இதை கேட்குறாரு. உடனே அந்த டிபேட் ஷோவில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள், அப்புறம் இந்த நெறியாளர், அப்புறம் விஜயோடைய ஆதரவாளர் முஸ்தபா அப்படின்ற ஒருத்தர், அவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமைதியாகிறாங்க. நெறியாளர் லைட்டாக கேட்குறாரு, எங்க நீங்கள் பேசுகிறது தனிப்பட்ட தாக்குதல் மாதிரி போகும், ஒரு மாதிரி நீங்கள் பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ செந்தில்வேல் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் என்ன தனிப்பட்ட தாக்குதல் மாதிரி இருக்குது, நான் ஓட்டு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறேன், இதில் நான் பேசுகிறப்போ என்ன சொல்லிட்டேன், என்ன தப்பாக பேசிட்டேன், ஓ ஆன்ட்டின்னு சொல்லி பேசுகிறது ஒரு மாதிரி தவறாக இருக்கா, பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கா, அப்போது இது ஒரு மாதிரி தவறாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா நான் விஜய் அவர்களுடைய அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் இப்படி விஜய் அவர்களுடைய அம்மா ஷோபா ஆன்ட்டின்னு சொல்லிட்டேன் அப்படின்ன உடனே அது ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி தனிப்பட்ட தாக்குதல் மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க இல்லையா, அப்படி இது ஒரு மாதிரி அநாகரிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா அப்படி நான் பேசக்கூடாது. விஜயோடைய அம்மா வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஷோபா ஆன்ட்டி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இதை புரிய வைக்கிறதுக்காக தான் செந்தில்வேல் அவர்கள் இந்த மாதிரி சொன்னாங்க அந்த டிபேட் ஷோவில். இந்த அணில்கள் இதை எடுத்து வச்சுட்டு திமுகவுடைய ஒரே ஆயுதம் இந்த மாதிரி வீட்டு பெண்களையெல்லாம் அப்யூஸ் பண்ணுறது தான், வீட்டு பெண்களை ஏண்டா பேசுகிறீங்க, அந்த அம்மா ஏதாவது தப்பு பண்ணாங்களா, அவங்க பாட்டுக்கு மாநாட்டுக்கு வந்தாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, அவங்கள எதுக்குடா இழுக்கிறீங்க, இதுதான் திமுகவால் முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லூசு மாதிரி அல்றானுங்க. இது ஃபேமிலி அப்யூஸ் பண்ணுறாங்களாம், புரியுதா? இப்போ ஏதாவது தப்பாக சொல்லிட்டாரா அவர், விஜயோடைய அம்மா மட்டும்தான் வந்திருந்தாங்க மாநாட்டுக்கு, அப்போ அந்த வயசு இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே பெருசாக தென்படலையே, அந்த மாநாட்டு திடலில் பெருசாக யாரும் தென்படலை, ரொம்பலாம் கிடையாதுங்க. ஸோ அப்போ அதை மீன் பண்ணி தான் இது அப்போ எப்படி இவர் அந்த பெண்களுடைய வாக்குகள்லாம் எப்படி இவருக்கு வரும் அப்படின்றத மீன் பண்ணி தான் அவர் சொல்கிறார். இதில் அந்த வார்த்தை ஷோபா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டது இப்போ இவனுங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. அப்போது இதுக்கு ட்ரிகர் ஆகுறீங்களாடா, எதுக்கு ட்ரிகர் ஆகுறீங்க, என்ன ஆன்ட்டின்றது என்ன தவறான வார்த்தையா, ஷோபா ஆன்ட்டி, ஓ ஷோபா ஆன்ட்டின்னு சொல்லக்கூடாதா, அப்போ பாட்டின்னு சொல்லணுமா, எனக்கெலாம் அவங்க பாட்டி தான், ஸோ நான் பாட்டின்னு தான் சொல்லணும். செந்தில்வேல் அவர்களுக்கு ஆன்ட்டியாக இருக்கலாம் விஜய் அவர்களுடைய அம்மா, ஸோ ஆன்ட்டின்னு அடையாளப்படுத்துறாரு, இதில் என்ன தவறு இருக்குது? அப்போ பாருங்கள் இவனுங்க என்ன கதறானுங்க தெரியுமா, இப்போ ஆன்ட்டின்னு சொல்லிட்ட உடனே இவனுங்களுக்கு அப்படி பொத்துக்கிட்டு வருது. இப்போ சொல்கிறோம்டா நாங்கள் ஆன்ட்டின்ற வார்த்தை சட்டப்படி தவறான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் நிரூபிச்சிருங்கடா பார்ப்போம். அப்போ தெரியுது இல்லை, இது சட்டப்படி தவறு இல்லை, அவர் பேசுனதில் எந்த வகையிலையும் தவறு கிடையாது. ஆனால் அதை அந்த மாதிரி பேசக்கூடிய அந்த டோன் ஒரு மாதிரி நக்கல் அடித்து பேசுகிறது, அந்த இடத்துல அந்த வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு இருக்கிறப்போவும் யூஸ் பண்ணுறது ஒரு மாதிரி அநாகரிகமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதே தான் விஜய் அவர்களுக்கும் மேடையில் வச்சு, அதுவும் ஒரு கட்சி தலைவர், ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளர் தான் நம்ம செந்தில்வேல் அவர்கள், அவர் பேசுகிறதே உங்களுக்கு இப்படி எரியுதுன்னா, ஒரு கட்சி தலைவர் ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு அங்கிள் 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 இங்கே கேட்குதா அங்கிள் அப்படி ஒரு மாதிரி நக்கல் அடிக்கிற தொனியில் பேசிக்கிட்டு இருந்தா கோபம் வருமா வராதா? வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணை விதைத்தவன் திணையை அறுப்பான். உடனே சில அணில்கள் எப்படியெல்லாம் பதிவு போடுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா,
இதுக்கு தான் இப்போ தான் புரியுதா விஜய் அவர்கள் எதுக்காக அவருடைய பிள்ளைங்க ஒய்ஃபெல்லாம் வந்து பொது வெளியில் கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறாருன்னு. இந்த திமுக காரனுங்க இப்படி தான் பண்ணுவானுங்க, அது வந்து அவங்களையெல்லாம் அப்யூஸ் பண்ணிடுவானுங்க, அதுக்கு தான் வந்துட்டு விஜய் அவர்கள் கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போடுறானுங்க. அப்போ இவனுங்களே ஏதோ ஒன்று மீன் பண்ணுறானுங்க. என்னன்னு புரியுதா? விஜய் அவர்கள் அவருடைய அம்மா அப்பாவை வந்து பொதுவெளிக்கு அப்போ கூட்டிகிட்டு வரார் இல்லையா, அவருடைய கட்சி நிகழ்ச்சி இந்த மாதிரி மாநாடு, முதல்ல கொடி அறிமுக விழா முதல்ல நடத்துனாங்க இல்லையா, அதுல எல்லாம் வந்துட்டு விஜயோடைய அம்மா அப்பாவை வர வச்சாங்க இல்லையா. அப்போ அம்மா அப்பா மேலே பாசமே கிடையாதா? அப்போ அம்மா அப்பா வந்து எல்லாரும் அப்யூஸ் பண்ணுவாங்க, இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வராரா விஜய் அவர்கள்? நம்ம சொல்கிறது வந்து இவனுங்களுடைய வாதத்தின் பேரில். இப்போ அவருடைய அம்மா அப்பாவை யாரும் அப்யூஸும் பண்ணல, அவருடைய குடும்பமே வந்தாலும் அவருடைய பிள்ளைங்களோ அவருடைய ஒய்ஃபை யார் வந்தாலும் அப்யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இவனுங்க சொல்கிறானுங்க தெரியுதா, இதுக்கு தான் விஜய் அவர்கள் கூட்டிகிட்டு வர்றதில்லை, திமுக ஏதாவது பண்ணிடுவாங்க, அப்யூஸ் பண்ணுவாங்க, திமுகவுக்கு அதுதான் தெரியும் அப்படின்னா, அப்போ விஜய் அவர்கள் அவருடைய அம்மா அப்பாவுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை அப்படின்ற மனநிலையில் தான் அவர் வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாரா இந்த நிகழ்ச்சியிலெல்லாம்? அப்போ அம்மா அப்பாவை மோசமாக நடத்திக்கிட்டு இருக்காருன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா உங்கள் வாயால்? ஏன்டா இப்படி இருக்கீங்க டேய் அணில்களா? சரி, மனைவிக்கு கெட்ட பெயர் வந்துடும், இல்லைனா வந்துட்டு பிள்ளைங்களை வந்து எல்லாரும் அப்யூஸ் பண்ணுவாங்க, கெட்ட பெயர் வந்துடும்ன்றதுக்காக அவர் வந்து அவங்களுடைய ஒய்ஃபு குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ளெல்லாம் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறாராமா. சரி, கெட்ட பெயர் மனைவிக்கு வந்துடும், அவங்களுக்கு வந்துடும், இவங்களுக்கு வந்துடும்ன்றதுனால வர வைக்காமல் இருக்காரு. தனக்கே கெட்ட பேர் வந்துடும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியாமலா த்ரிஷா கூட வந்துட்டு அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு, த்ரிஷா வீட்டில் போய் நாய்க்குட்டியை பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் வந்து தனக்கு கெட்ட பேர் வராதோ? அப்போ தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு உன்னதமான மனிதரோ? ஆஹோ, ஓகே 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 ஓகேப்பா. ஆனாலும் பாருங்க, இந்த அணில்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. இப்போது இதெல்லாம் நடந்துமே கூட எங்கள் தலைவர் ஒன்றும் தவறாக ஒன்றும் பேசலையே, அங்கிள்ன்றது என்ன கெட்ட வார்த்தையோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அப்படியே தான் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இன்டர்வியூஸ்லாம் போய் உட்காந்துருந்துட்டு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் இந்த மாதிரி பேசிட்டார் அப்படின்ற காணொலி வெளியே வந்ததும் இந்த டிபேட் ஷோவில் உடனே இந்த அணில்கள்லாம் போட்டு என்ன பாடுபடுத்துகிறானுங்க தெரியுமா, அவரை போய் கடிச்சு கரம்பி வைக்கிறானுங்க. இங்கே எப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுறானுங்க. என்னடா சொன்னார் அப்படி? சோபா ஆண்டின்னு தான் சொன்னார். சோபா ஆண்டின்னு அவர் சொல்கிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவருக்கு வந்து ஆண்டி தான், சோபா ஆண்டி தான். ஏன்டா இந்த அளவுக்கு பொங்குறீங்க, ஏன்டா இந்த அளவுக்கு கடுப்பாகிறீங்க? மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கடைபிடிக்க மாட்டீங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்க, அது உடனே வந்து ஜஸ்டிஃபையும் பண்ணுவீங்க, என்ன தப்பு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவீங்க. இங்கேருந்து அதே எதிர்வினையை உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு ஆனால் வலிக்கும். இப்போ என்ன தவறாக பேசிட்டார் செந்தில்வேல் அண்ணன்? ஒன்றும் தப்பாக பேசலை, அவர் பாட்டுக்கு இருக்கிறத தான் சொன்னார். ஏன்னா சோபா ஆண்டி மட்டும்தான் வந்திருந்தாங்க, பெருசாக ஆன்டிஸ்லாம் யாருமே கண்ணுக்கு தெரில, அந்த வயசில் இருக்கிறவங்க யாருமே கண்ணு தெரில. இப்படி பேசுகிறப்பவே ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த துணியை வந்து ஒரு மாதிரி இருக்குல்ல, ஆன்டின்லாம் பேசிகிட்டு இருக்கு, ஒரு மாதிரி இருக்குல்ல, கடுப்பாகுதுல்ல. அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் பேசுகிறப்போ ஒரு மாதிரி ஒரு கட்சி தலைவன் பேசுகிற மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு பொறுக்கி பைய பேசுகிற மாதிரியே இருக்குது. இதில் வேற இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு பாருங்கள். நம்ம முதலமைச்சர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து போட்டு தேரெழுத்து தெருவில் விட்டுறாதீங்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட மிரட்டல் விடுறானுங்க. அதாவது என்ன பண்ணுவானுங்களான்னா அப்யூஸ் பண்ணுவானுங்களாம். அப்யூஸ் பண்ண வச்சுறாங்கடா எங்களை அப்படின்றானுங்க. டேய், உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குன்னா பண்ணி பாருங்கடா பார்ப்போம். கேஸ் வாங்கிட்டு நீங்கள் தான்டா சுத்த போகிறீங்க, நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க, எங்களுக்கு என்ன? நீங்கள் இப்போ யாருமே அப்யூஸ் பண்ணலை, பெண்களை பேசிட்டாங்க, பெண்களை எதுக்கு இழுக்கிறீங்க அரசியலுக்குள்ள அப்படின்றானுங்க. இதில் எதுவுமே தவறாக இப்போ இழுக்கலையே. அப்போ விஜய் அவர்கள் எதுக்காக மேடையில் வந்து உட்கார வச்சாரு? இப்போ அதை பற்றியுமே பேசணும்னா அது ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பேசலாம்ல. விஜய் அவர்களுடைய அம்மா அப்பா வந்திருந்தாங்க, அதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா, அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஏதாவது அரசியல் ரீதியாக வந்து பேசுறதுக்காக கருத்து தெரிவிக்கலாம்ல. விஜய் அவர்களுடைய அம்மா அப்பா வந்துட்டாங்க அப்படின்னாவே இந்த மாநாடு சம்மந்தப்பட்ட பேசும் பொருளில் ஏதாவது விஷயத்தில் வந்து அவங்கள சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் ஏதாவது தெரிவிக்கக்கூடிய அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்குது இல்லையா, அதுதான் பிரச்சனை. அதில் வந்து இப்போ செந்தில்வேல் அவர்கள் வந்துட்டு சொன்னார் பார்த்தீங்களா, சோபா ஆண்டி மட்டும் தான் வந்திருந்தாங்க, வேற எந்த ஆண்டி சொல்லலை அப்படின்னு சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குல்ல, நெருடலாக இருக்குது இல்லையா. இது வந்துட்டு தவறுன்னு உங்களுக்கு தோணுது இல்லையா, இப்படி பேசுறது தவறுன்னு? எக்ஸாக்டாக அதே தான் விஜய் அவர்கள் பேசுறது அதே தொனியில் தான் இருக்குது, அது தவறு தான். இதுக்குள்ளே பெண்களை இழுக்கிறீங்க, ஆண்களை இழுக்கிறீங்க, அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஏதாவது தவறாக பேசி அவதூறாக பேசியிருந்தால் தான் நீங்கள் வந்து இதை பற்றி பேசலாம். இதை பாருங்கள், தேவையில்லாமல் பெண்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. இவனுங்க தான் அவதூறு பரப்புறதுக்கு நிற்கிறானுங்க. ஏதாவது பேசணும், நம்மளுடைய முதலமைச்சருடைய மனைவியையோ, நம்ம துணை முதலமைச்சர் அவர்களுடைய மனைவியையோ, இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களையோ வந்து ஏதாவது நம்ம வந்து அவதூறாக பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் அவனுங்க மீன் பண்ணுறானுங்க. தேரெழுத்து தெருவில் விட்டுறாதீங்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் பதிவுகள் போட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். எவெல்லாம் விஜய்க்கு முட்டு கொடுக்க வந்து கேஸ் வாங்கிட்டு சுத்த போகிறானுங்களோ தெரில. ஆல் த பெஸ்ட்ரா அணில்களா. உங்கள் வாழ்க்கையை நீங்களே குழி தோண்டி புதைச்சிக்கோங்கடா அணில்களா.
நாங்கள் எதுவும் பண்ண வேணாம். விஜய் அவர்களும் நீங்களும் உங்கள் கட்சியும் எல்லாருமே நீங்கள் பண்ணுற உங்கள் செயல்கள்னாலேயே அப்படியே ஒளிஞ்சு நாசமாக காணாமல் போயிடுவீங்க சீக்கிரமாக. அரசியல் ரீதியாக சொல்கிறேன். சரி, அடுத்ததாக வந்துட்டு இந்த பவுன்சர்கள்னால தூக்கி வீசப்பட்ட ஒரு இளைஞர் சரத்குமார் அப்படின்ற ஒரு இளைஞருடைய அம்மா வந்துட்டு பேட்டி கொடுத்தாங்க. அதை இந்த அணில்கள்லாம் ஃபேக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க இல்லையா? இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அந்த பையன் வந்துட்டு புகார் அளிச்சிருக்காப்புல. யார் மேலே புகார்னு பார்த்தீங்கன்னா, விஜயோடைய பவுன்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காவல்துறையில் வந்து புகார் அளிச்சிருக்காப்புல. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அணில்கள்லாம் கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்க ரசிகர்கள்கிட்டயே அவனுங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. இந்த பையன் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் சுயமரியாதை இருக்கக்கூடிய ஒரு பையன் போல இருக்குது. பரவாயில்ல, போய் புகாரெல்லாம் கொடுத்துருக்காப்புல. அதுவும் எப்படி கொடுத்துருப்பார் அப்படின்னா, அந்த பையனுடைய அம்மா தான் வந்து கொடுக்க வச்சிருப்பாங்க. அவங்க அம்மா தான் இந்த விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக எதிர்த்துருக்காங்க. அந்த பையனை பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியுடைய நிர்வாகி யாரோ ஒருத்தர் மிரட்டி அந்த பையனை வந்து வீடியோ வேறு எடுக்க வச்சிருந்தார். அந்த பையன் பேசின அந்த காணொலியை லைட்டாக பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த பையன் தான் அந்த அடி வாங்கினது, பவுன்சரால் தூக்கி எறியப்பட்டது. அந்த பையன் பேசுகிறத லைட்டாக பார்ப்போம் பாருங்க. வணக்கம். நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியிலேருந்து பேசுகிறேன். எங்கள் அம்மா நியூஸ் 7 சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது வந்து தவறான தகவல் அது. அதை யாரும் நம்ப வேணாம். நான் அவங்களோட பையன் தான். என் பேர் சரத்குமார். மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை, என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. எங்கேருந்து தூக்கி கடாசில் என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது. இது என்னோட சுயநினைவோட தான் நான் சொல்லிக்கிறேன். இதை யாரும் நம்ப வேணாம். எங்கள் அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பற்றியோ வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் எங்கள் அம்மா நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இது யாரும் நம்ப வேணாம். அந்த பையன் நான் கிடையாது. நான் வேற, அந்த பையன் வேற. என்ன முட்டு கொடுக்குறான் பார்த்தீங்களா இந்த பையன்? பக்கத்தில் இருக்கிறவர் வந்து மிரட்டி பேச வச்சிருக்காரு போல இருக்கு. இங்கிருந்து தலையை ஆட்டுறாரு. ஆமாம் கரெக்டு தான். அடியெல்லாம் வாங்கலை, எதுவும் நடக்கலை. ஏண்டா இவன் அடி வாங்கினதை பார்த்து அவங்க வீட்டுக்காரவங்களுக்கு வந்து தெரியாதா அடி வாங்கினது? இந்த பையனை வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ண வச்சுருக்காங்க. வேற விஜய் ரசிகர் இல்லையா? பின்ன எப்படி எங்கள் அண்ணனுக்கு ஆதரவாக அப்படின்னு தானே வீடியோ பேசுவாப்புல. பேச வச்சு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு பாருங்கள் என்ன மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இன்றைக்கி வந்துட்டு புகார் தெரிவிச்சிட்டாங்க. இந்த பவுன்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார் தெரிவித்ததுக்கப்புறம் இந்த அணில்கள்லாம் அலறிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த அம்மா சரியாக தான் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா சரியாக தான் சொல்லியிருக்காங்க. முழுக்க அவங்க சரியாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கிறுக்கனுங்க. ஏண்டா பவுன்சர்கள் அடித்தது அப்போ வந்து தப்பு இல்லை, அந்த அம்மா பண்ணுறது தான் தவறு. அவங்க பையனை வந்து அடிச்சிருக்காங்க, அவங்க புகார் தெரிவிக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய பேண்ட்டை ஒரு பையன் பிடிச்சி இழுத்தான் தெரியுமா? அந்த பையனை வந்து புகார் கொடுக்குறதுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பையனை தான் அடித்து தூக்கி கடகடான்னு இழுத்துக்கிட்டுலாம் போனாங்க. அந்த பையனை வந்து புகார் கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன்? விஜயோடைய பேண்ட்டை தானே போய் உருவ போனேன். விஜயோடைய பேண்ட்டை உருவுறது கூட எனக்கு ஒரு ரசிகனா எனக்கு வந்து உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் புகார் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது. அது வந்துட்டு பேண்ட்டை போய் உருவ போனது. இது வந்து இந்த பையன் இப்படி மேலே ஏறினா இதுவும் தவறு தான். ஆனால் இந்த பையனை வந்து தூக்கியெல்லாம் வீசினாங்க. ஸோ இதை வந்து கண்மையாக வண்டிக்கிறோம். ஏன் கண்மையாக வண்டிக்கிறோம் சொல்கிறேன் அப்படின்றத வந்து தயவு செஞ்சு இதுக்கு முந்தின காணொலியில் போய் பாருங்கள். சில பேர் இதையும் தூக்கி வச்சு கட் பண்ணி பரப்புறவானுங்க. பாருங்கள் இவனுக்கு தெரியல இவன் வந்து கண்மையாக வண்டிக்கிறானா அப்படின்னு பாருங்க. ஏங்க நம்ம இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி யூஸ் பண்ணி சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து அது பழகிரும். அப்புறம் நம்மளுடைய சொற்கள் வந்து மாறிடும். இதுதான் தாவேக்காவுடைய அஜெண்டா. தமிழ் மொழியை நாசமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இறங்கியிருக்கானுங்க. அவனுங்க நினச்ச மாதிரி தமிழ் மொழியை வந்து ஏதாவது பண்ணி நாசமாக்காமல் விடமாட்டானுங்க போல இருக்குது. கேட்டால் தமிழக வெற்றி கழகமாக எம்பளத்தி அப்படின்றானுங்க. பார்த்தீங்களா, எங்கே போனாலும் இப்போலாம் அதுதாங்க வருது. எம்பளத்தின்னு வருதுங்க. எம்பத்தின்னு சொல்ல வரமாட்டேங்குதுங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் தமிழ் மொழியை நாசமாக்கணும்னு ஊடுருவி வந்திருக்கிற ஒரு மாதிரி தீய சக்திகள் இதெல்லாம். சில அணில்கள் இந்த பையனுக்கு எதிராக திரும்பிட்டானுங்க. அப்படின்னா நீ பண்ணதான்டா தப்பு, நீ ஏன்டா ஏறின, நீ ஏன்டா வந்து இதெல்லாம் பண்ண? ஆமாம் தப்பு தான், அவன் பண்ணது தப்பு தான். அவனை வந்து எஜுகேட் பண்ணுங்கடா பார்ப்பான். இவனுங்க அவனை போட்டு திட்டுறானுங்க. எஜுகேட் பண்ணுங்க, அந்த பையனுக்கு புரிய வைங்க. இந்த மாதிரிலாம் யாரும் ஏறாதீங்கடான்னு சொல்லி உங்கள் கட்சிக்குள்ளே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. அதெல்லாம் பண்ணுவீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. திட்டிக்கிட்டு போயிடுவானுங்க. அதாவது இவனுங்களுடைய நோக்கமே என்னென்னா, தவறு நடக்குதோ என்ன நடக்குதோ விஜய்க்கு முட்டு கொடுக்கணும். விஜய் வந்து விட்டு கொடுத்துடவே கூடாது. பவுன்சர் அடித்தாலும் சரி, இந்த பையன் ஒரு குரூப் வந்து இந்த பையன் ஏறினதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்கும். இன்னொரு குரூப்பை பார்த்தீங்கன்னா இந்த பையன் ஏறினதெல்லாம் தவறு, விஜய் வந்து பண்ணது சரிதான், அடித்து தூக்கி தூர எறிஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுப்பானுங்க. ஆக மொத்தம் இந்த குரூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற கருத்து இருந்தாலும் ஒரே கருத்தில் ஒன்றிணைஞ்சிருவானுங்க. விஜய்க்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டா எல்லாருமே ஒன்றிணைஞ்சிருவானுங்க. ஆக கடைசியாக என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, தயவு செஞ்சு இந்த சினிமா மோகத்தெல்லாம் விடுங்கடா. தற்குறித்தனமாக இன்னொரு தற்குறியை போய் பார்க்குறதுக்கு போகிறீங்க. அதுவே ஒரு தற்குறி. மேடையில் எப்படி பேசணும்னு கூட தெரியல. கிங்கில்னு உட்காந்துருந்து கிங்கிலி பிக்கிலின்னு வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தற்குறி. இது ஒரு கட்சி தலைவன் அங்கே போய் உட்காந்துருந்து அது பேசுகிறத பார்க்குறதுக்கு அங்கே வரைக்கும் போகிறீங்க. அங்கே போய்கிட்டு இது கம்பத்துக்கு மேலெல்லாம் ஏறுறீங்க. ஏறி போய் அங்கே போய் பேண்டை உருவுறது, உங்களுக்கு கிரீஸ் வேறு போட்டு தடுக்கிறானுங்க. அவனுங்க எவ்வளோ பெரிய தற்குறியாக இருப்பானுங்க.
இதில் வேற கம்பத்துக்கு மேலே ஏறுறது, அங்கே போய் அடி வாங்கி பறக்கிறது, பறந்துக்கிட்டு வந்து எவனாவது வந்து மிரட்டுறான் இல்லை ஏதாவது சொல்கிறான்னா உடனே அதுக்கு ஒரு விஜய்க்கு முட்டு கொடுத்து ஒரு வீடியோ போடுறது, தாய் தப்பனை வந்து அளவிடுறது, அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் கொடுத்து அவங்க வந்து பேட்டி கொடுத்தா எவனோ ஒருத்தன் வந்து இன்னொரு வீடியோ போடுறான், இது எங்கள் அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் வந்து வீடியோ போடுறான். இப்படியெல்லாம் வந்து என்ன செஞ்சாலும் கடைசியில் வந்து விஜய்க்கு முட்டு கொடுக்குற இடத்துல தான்டா நீங்கள் எல்லாம் ஒரே இடத்துல வந்து நிற்கிறீங்க. விஜயோடைய இந்த நாடக அரசியல், உங்களை வச்சு லாபம் தேத்துற அரசியல் வந்து இதுதான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. பொதுமக்களுக்கு இதெல்லாம் வந்து புரியும், விஜய் ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு, இவனுங்க ஏன் இப்படி லூசுத்தனமாக அங்கிட்டு இங்கிட்ட கடந்து உருண்டுக்கிட்டு பறந்துக்கிட்டு கிடக்கிறானுங்க அப்படின்றதெல்லாம் பொதுமக்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியாதுன்னு தெரியும், உங்களை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு போகிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்து பேசி ரொம்ப கஷ்டம். மக்களுக்கு புரிஞ்சால் போதும் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றது. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.